பீஷ்மர் மறுத்ததும் சத்தியவதி உணர்ந்தாள். இப்போ வேறு வழி தேட வேண்டும். அவள் நினைத்தாள். ஒரு ரகசியம். அவள் வாழ்க்கையில் மறைத்து வைத்திருந்த உண்மை. அவளுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பெயர் வியாசர். சத்தியவதி வியாசரை அழைத்தாள். அவள் வேண்டுகோள், இந்த குரு வம்சம் அழிந்து விடக்கூடாது. அம்பிகையும் அம்பாலிகையும் மூலம் வாரிசு உருவாக்கு. இது அந்த காலத்தில் இருந்த ஒரு மரபு. ஞோக முறை. வியாசர் சம்மதித்தார். ஆனால் அவர் ஒரு முனிவர். அவரது தோற்றம் கடினம், தப வாழ்க்கை காரணமாக அசாதாரணம். முதல் இரவு அம்பிகை வியாசரை பார்த்ததும் அவள் பயந்தாள், கண்களை மூடியாள். அதன் விளைவு பிறந்த குழந்தை திரிதராஷ்டிரன். அவன் கண் பார்வை இல்லாமல் பிறந்தான். இரண்டாவது அம்பாலிகை வியாசரை பார்த்ததும் அவள் முகம் வெண்மையாக மாறியது. பயம். அதன் விளைவு பிறந்த குழந்தை பண்டு. அவன் உடல் பலவீனமாக வெளிரிய தோற்றத்துடன் பிறந்தான். சத்தியவதி திருப்தி இல்லை. சரியான வாரிசு வேண்டும். மீண்டும் அம்பிகையை அனுப்பினாள். ஆனால் அம்பிகை பயந்ததால் தனது வேலைக்காரியை அனுப்பினாள். அவள் அமைதியாக இருந்தாள். பயமில்லை. அதன் விளைவு பிறந்தவன் விதுர மிகுந்த ஞானம், தர்மம் கொண்டவன். ஆனால் அரச சிங்காசனத்திற்கு தகுதி கிடையாது. அவன் தாய் ராஜகுமாரி அல்ல. மகாபாரதம் வரலாறு அல்ல, மனித மனத்தின் உண்மை. இந்த மகா கதையை தவறாமல் காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.